ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக். வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாளும் ஏகப்பட்ட புதிய கேஜெட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு தான் அதை பற்றிலாம் தெரியாமல் இருக்குது. நீங்களும் கேஜெட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். HoverGlide. நீங்கள் எவ்வளோ பேக்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு பேக்கை பற்றி கண்டிப்பாக கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பேக்கை நீங்கள் வேர் பண்ணக்கப்புறம் இது உங்கள் பாடியோட ஒட்டவே ஒட்டாது, அப்படியே ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பேக்குள்ளே எவ்வளோ தான் வெயிட் வச்சாலும் பேக்கை வேர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வெயிட்டாகவே ஃபீல் ஆகாது. இந்த பேக்குள்ளே நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய ஐட்டம்ஸ் உள்ளே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கை நீங்கள் மாட்டிக்கிட்டு ஓடவும் செய்யலாம். அப்பயும் உங்களுக்கு வெயிட்டு சுத்தமாக ஃபீல் ஆகாது. நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போனீங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த பேக்கை நீங்கள் ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக் இன்னும் லான்ச் ஆகலை, பட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக தான் போகுது. Walkcar. இது ஒரு சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேஜெட். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக ஒரு லேப்டாப் சைஸில் தான் இருக்குது. இது மேலே நீங்கள் ஜஸ்ட் ஏறி நின்ட்டிங்கன்னா மட்டும் போதும், அப்படியே ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஆல்சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. அதனால் நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கேஜெட் மூலிமா நீங்கள் ரொம்ப தூரம்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ்லாம் கடக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Sandsara. இது ஒரு வித்தியாசமான கைனடிக் கேஜெட். இந்த கேஜெட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ணாது. வித்தியாசமான பேட்டர்ன்ஸை மட்டும் சாண்டில் வரையும். இதில் ஒரு சின்ன பால் இருக்குது. அந்த பால் சாண்டோடே தான் இருக்கும் அண்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு தடவை ரொட்டேட் ஆகும்போதும் வித்தியாசமான பேட்டர்ன்ஸை ட்ரா பண்ணிடும். அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாகவும் சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும். இதனால் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட கவனம் ஃபுல்லாக இந்த கேஜெட் மேலே தான் இருக்கும். உங்களுக்கும் போர் அடிக்கும் போதெல்லாம் இந்த கேஜெட் அப்படியே பார்த்தீங்கன்னா போதும், டைம் போகிறதே தெரியாது. Jabbermask. இப்போலாம் மாஸ்க் வேர் பண்ணுறது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. எல்லாமே வேர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு யூனிக்கான மாஸ்க்கை வேர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாஸ்க் உங்களுக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். இந்த மாஸ்கில் ஒரு சில எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாஸ்க்கு முன்னாடி சில எமோஜிஸை ப்ரொஜெக்ட் பண்ணும். அது பார்க்குறதுக்கும் யூனிக்காக தெரியும். நீங்கள் பேசுகிறதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்கில் இருக்க லைட் ரியாக்ட் ஆகும். அதனால் உங்கள் கூட பேசுகிறவங்களோட கவனம் ஃபுல்லாக மாஸ்க் மேலே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட உங்களுக்கு ஒரு ரிமோட்டும் கொடுத்துறாங்க. அது வழியாக என்ன மாதிரி எமோஜி ஷோ ஆனுங்கிறத நீங்களே செட் பண்ணிக்கலாம். Tello Ironman ட்ரோன். நீங்கள் ஒரு ட்ரோன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக நீங்கள் ஒரு Ironman ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரோன் உங்களுக்காக தான். ஏன்னா இந்த ட்ரோனோட அவுட்டர் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அயன்மேனோட ஆர்மர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெட் அண்ட் கோல்டன் கலரை சேர்த்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே கூலாக இருக்குது. இதுலேயே ஆர்க் ரியாக்டரும் இருக்குது. ஆல்சோ இந்த ட்ரோனில் ஒரு ஹை அண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோஸ்லாம் தாராளமாக ஷூட் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு அயன்மேன் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரோனை செக் பண்ணி பாருங்கள். Wipey. நீங்கள் கார்லாம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வெளியில் மழை பெஞ்சுன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் கார் முன்னாடி வந்து விழுகும். அதனால் உங்களால் கிளியராக ட்ரைவ் பண்ண முடியாது. பட் அதுக்குன்னே கார்லலாம் வைப்பர் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிடும். ஆனால் பைக்கர்ஸ்க்கெலாம் ஹெல்மெட்டில் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அதனால் அவங்களுக்கெல்லாம் மழை பெய்யும் போது பைக் ஓடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வைப்பர். இது ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் ஹெல்மெட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும், இது ஹெல்மெட்டில் இருக்க எல்லா ட்ராப்லெட்ஸுமே க்ளீன் பண்ணிடும். இதை எந்த மாதிரி ஹெல்மெட்டில் வேணாலும் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். Airselfie. பொதுவாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கேஜெட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த கேஜெட்டை ஜஸ்ட் தூக்கி போட்டிங்கன்னா போதும், இது உங்களே வளைச்சி செல்ஃபி எடுக்கும். இது ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஆல்சோ இதை நீங்கள் மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும் போதும்.
வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்லேயே எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த கேஜெட்டில் கெஸ்டர் கண்ட்ரோல், 360 மோட், ஸ்டெபிலைசேஷன்னு இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாஷ்பூத், நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்க ஷோகேஸ் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அது அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி கிளியரான ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்காக தான். இது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது கூடவே உங்களுக்கு ஒரு சில கலர் ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஷீட் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஐட்டமாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா போதும். அந்த ஃபோட்டோ ரொம்பவே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு லைட்டும் இருக்குது. அது அந்த ப்ராடக்ட்டை இன்னும் கூட என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கு மேலே யூஸ் ஆகாது. பட் நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ்லாம் அடிக்கடி எடுப்பீங்கன்னா இல்லைனா யூடியூப்பில் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பண்ணுவீங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெட் அல்ட்ரா, இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டாய் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு ட்ரோன். இது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நீங்கள் உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே கேரி பண்ணிக்கலாம். இது என்னதான் சின்னதாக இருந்தாலும் இதோட லுக் மொத்தமாக ரொம்பவே மைனூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பறக்க விடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பட்டன் அழுத்தினீங்கன்னா போதும். ஆல்சோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கூடவே ஒரு கண்ட்ரோலரும் கொடுத்துட்றாங்க. அதை வச்சு நீங்கள் இந்த ட்ரோனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ட்ரோனை இன்டோர்லையும் யூஸ் பண்ணலாம், அவுட்டோர்லையும் யூஸ் பண்ணலாம். அண்ட் கிட்ஸ்லாம் கூட இந்த ட்ரோனை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஃப்ளை பண்ணலாம். இது சின்னதாக இருக்கனால எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டும் போகலாம். PLAYPULSE 1, இது ஒரு வித்தியாசமான எக்ஸசைஸ் ப்ராடக்ட். இதில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டே கேம் விளாட்லாம். இதில் 24 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம், இல்லைனா கேம்ஸும் விளாண்டுக்கலாம். டிஸ்பிளேக்கு கீழே ஹேண்டில் பக்கத்தில் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம். இதில் எந்த கேம்ஸ் வேணாலும் நீங்கள் ஏற்றி ப்ளே பண்ணிக்கலாம். கீழே பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கேம் விளாட்றனால உங்களுக்கு டைம் ரொம்பவே மிச்சமாகும். ஹைட்ரோபால் ஆர்ம்பிளாஸ்டர், நீங்கள் அயன்மேன் மாதிரி நிறைய சூப்பர் ஹீரோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க கையிலேருந்துலாம் பவர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அம்மை யூஸ் பண்ணலாம். இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஹேண்டில் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு சில ஹைட்ரோபால்ஸ் கொடுத்துருவாங்க. அதை எடுத்து இந்த ஆம்குள்ளே போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை ஷூட் பண்ணி ஜாலியாக ப்ளே பண்ணலாம். புல்லட்ஸ்லாம் வாட்டர் பால்ஸுங்கிறதுனால அது யாரையுமே அவ்வளோக்கும் ஹார்ம் பண்ணாது. நீங்கள் ஷூட் பண்ணி விளையாடுறதுக்கும் ஃபன்னாக இருக்கும். Buglight மைக்ரோ ஃப்ளாஷ்லைட், இது ஒரு சின்ன லைட். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்செக்ட் மாதிரி இருக்குது. இதோட சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், இந்த லைட் ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்செக்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கனால அதோட லெக்ஸ் இந்த லைட்டுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பேட்டரியில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. நான் அடுத்த வீடியோ எந்த கேஜெட்ஸ் டாப்பிக்கில் போடணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்பவே பிடிச்சிருந்துங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் உங்களை இன்னொரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.